சினிமா செய்திகளை பார்ப்பதில்லை என கூறியதன் மூலம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சினிமாவை குறைத்து மதிப்பிடக்கூடாது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், உதயநிதி ஸ்டாலினே சினிமா துறையை சேர்ந்தவர்தான் என்றும் தேர்தலுக்கு பிறகுதான் அவர் நடிப்பதில்லை என கூறினார். மேலும் சினிமா செய்திகளையும் மக்கள் விரும்பி பார்க்கிறார்கள் என்றார். ஆனா இப்போ விஜய் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, ஆதவர்ஜுனா ஒரு மன்னராட்சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு சினிமா செய்திகளை நான் பார்க்கறது இல்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின். என்ன செய்திகள்? அதாவது மன்னராட்சி நடக்கல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் முதல்வராக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வேற ஏதாவது செய்திகள் பார்க்கலன்னு சொன்னாருன்னு சொன்னீங்களே. சினிமா செய்திகள் அவரும் சினிமா நடிகர் தானே, அவர் ஏன் சினிமா செய்திகளை பார்க்கலன்னு சினிமாவை அவர் குறைத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க தாத்தா காலத்துலேருந்து எல்லாருமே சினிமா துறை மூலம் வந்தவர்கள் தானே. சினிமா துறையும் மற்ற தொழில் மாதிரி எல்லோரும் மதிக்கத்தக்க. இன்னும் சொல்லப்போனால் பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயதேவ அம்மா அவர்கள்லாம் சினிமா துறையிலேருந்து வந்தவங்க தான். உதயநிதி ஸ்டாலினே சினிமாவில் நடிச்சிருந்தவர் தானே. இப்போ தானே தேர்தலுக்கு அப்புறம் தானே அவர் நடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால் சினிமா செய்திகளும் மக்கள் விரும்பி பார்க்கின்ற செய்திகள் தான். அதே நேரத்தில் அவர் சொல்வது போல் தமிழ்நாடு ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடந்து அதன் மூலம் முதலமைச்சரானவர் தான் இங்கே முதலமைச்சராக இருக்கார்.